மத்திய அரசு வச்சு சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 39 சீட் இருக்கு, வருங்காலத்திலே அதே மாதிரி அந்த சீட்டோட எண்ணிக்கை வந்து குறையாம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு கேட்கறது என்ன அப்படின்னா, இப்போ 543ல 39 சீட் இருக்கு. இதை நீங்க அப்படியே என்னவா மாத்திக்கோங்க அப்படின்னா, பெர்சன்டேஜா மாத்திக்கோங்க, சதவீதமாக மாத்திக்கோங்க. இப்போ ஒரு சதவீதம் இருக்கும் இல்ல, இந்தியாவோட அந்த கான்ட்ரிபியூஷன்ல தமிழ்நாட்டோட இதுன்னு ஒரு சதவீதம் இருக்குல்ல, 10% எடுத்தீங்கன்னா 54 சீட்டு. அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த சதவீதம் அப்படிங்கிறது குறையும். நீங்க 40 சீட்டுன்னு வச்சுக்கோங்க, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 8%, 7% இருக்கோம்னா அந்த பெர்சன்டேஜ்ங்கிறது குறையாம நம்ம வந்து திரும்ப நீங்க எத்தனை சீட் வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சதவீதம் இருக்கோ அதே சதவீதத்துக்கு நீங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு மற்றும் அது போல பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண மற்ற மாநிலங்களுக்கான அந்த கோரிக்கை. நல்ல கிளியரா வந்து புரிஞ்சுக்கணும். இதுல என்ன வந்து நம்ம கேட்கிறோம், என்ன வந்து புதுசா வந்து நம்ம வந்து இது பண்றோம், அது எல்லாத்தையும் வந்து நல்ல கிளியரா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. கவனமா வந்து நீங்க அது எல்லாத்தையுமே உள்வாங்கணும். சரி, ராஜ்யசபாவோட பதவி காலம் 6 ஆண்டுகள், லோக்சபாவோட பதவி காலம் 5 ஆண்டுகள். 82ல 5 ஆண்டுகள், 83ல என்ன சொல்லிட்டோம், 6 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கதையை நல்லா கிளியரா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்களேன். அதாவது என்ன அப்படின்ட்டுனா, 82ல 5 ஆண்டுகள் சொல்றோம் யாருக்கு, லோக்சபாக்கு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன, தேர்தல் எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. எலெக்ஷன்ல சந்திச்சு வெற்றி பெற்று வராங்க. இந்த வெற்றி பெற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 50% பேர் ஒரு பக்கம் சேர்ந்து தங்களுக்குள்ள ஒருத்தரை பிரதமராக தேர்ந்தெடுத்துப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். யாரு, 50% பேர் ஒற்றுமையா இருக்கணும். அப்ப இந்த பிரதமர் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஆட்சி நடக்கும். ஒருவேளை இந்த 50% பேர் ஒற்றுமையா இல்லாம யாருக்குமே தனிப்பெரும்பான்மை மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா, எல்லாரோட எம்பி பதவியும் போச்சு, மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் எலெக்ஷன் தான், மறுபடியும் தான் போய் வந்து எலெக்ஷனை சந்திக்கணும். அதனால இது நிரந்தரவை நம்ம சொல்லல. ஆனா ராஜ்யசபாவோட கதை அப்படி கிடையாது. ராஜ்யசபாவோட கதை எப்படி அப்படின்னா, 1/3 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 1/3 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராஜ்யசபா விட்டு வெளியே போவாங்க, புதுசா வருவாங்க. அப்போ மீதி இருக்கவங்க அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மெத்தடை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோம், இது என்ன மெத்தடு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சாதாரண விஷயம் தான். நல்லா கிளியரா நீங்க வந்து இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம விடுதலை வாங்கினப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டுனா, 1952ல இந்த ராஜ்யசபா எலெக்ஷன்லாம் நடத்தி, சும்மா ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன், ஒரு 90 பேரை நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 90 நபர்கள் வந்து முதல்ல ராஜ்யசபாக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 ஆண்டுகள் கழித்து 90 பேர் எடுத்துட்டீங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 ஆண்டுகள் கழித்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரேண்டமா குலுக்கல் முறையில சும்மா வந்து பேர் எழுதி போட்டு அந்த பேரெல்லாம் எடுத்து போட்டு குலுக்கி விட்டு அதுல இருந்து ரேண்டமா நம்பர்ஸ் எடுக்கிறீங்க. அப்படி நம்பர்ஸ் இல்ல, பேர் எடுக்கிறீங்க. பேர் எடுத்து 1/3 பங்கு உறுப்பினர்கள் அப்படின்னா என்ன, 60 உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு மீதி 30 உறுப்பினர்களை மட்டும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்ட்டுனா ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். அப்போ எவ்வளோ வீட்டுக்கு போயிட்டாங்க, 1/3 பங்கு உறுப்பினர்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. குலுக்கல் முறையில் ரேண்டமாக வந்து சூஸ் பண்ணியாச்சு. அப்படிதான் முதல்ல 2 வருஷத்துல 30 பேர்த்த வீட்டுக்கு அனுப்புறோம்.